அங்கிள், போட்டோல இருக்கிற இந்த ஆண்டி யாரு? ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களா? அவங்க என்னோட வைஃப். ரொம்ப நல்லவங்க, ஒன்ன மாதிரியே. நீ வந்த சந்தோஷத்துல ஊருக்கே விருந்து வச்சு கடா வெட்டணும்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை பாரு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அதையும் வாங்கிடுவோம். அம்மா பாட்டி இருந்த வீடுதான் இப்ப நல்லா ஆயிடுச்சுல. அங்க நான் தங்குறதுதான் என் மனசுக்கு சரின்னு படுது மாமா. ஏவனிலா, உனக்கு இந்த வீட்லயும் இந்த சொத்துலயும் உரிமை இல்லைன்னு நினைச்சுதானே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல, நீ வாமா என் கூட. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் உழைச்சி சம்பாரிச்ச என் தாத்தாவோட வழி வந்தவ நீ. மனசார அவர் மேல ஆணையா சொல்றேன், எப்போ இந்த சொத்து எல்லாத்தையும் பிரிக்கிறோமோ அப்போ உனக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. அதை நீ ஏத்துட்டு தான் ஆகணும். அதனால தயவு செய்து அது வரைக்கும் இந்த வீட்டு விட்டு போறேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருக்காது. விடுங்க மாமா, இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு எதுக்கு பேசிக்கிட்டு? அவ இத்தனை நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கா, முதல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம். வெண்ணிலா வா. அதுவும் சரிதான், நீ ரெஸ்ட் எடு. நான் மில்லுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்து சாவகாசமா பேசலாம். பாத்துக்கோங்க. வெண்ணிலா வா, வந்து முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடு. நான் என்னையே அறியாம வீட்ல உனக்கு பிடிச்ச ஐட்டமா தான் சமைச்சு வச்சிருக்கேன். வா, வந்து சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. வெண்ணிலா மேடம், சொத்துல பங்கு இருக்குன்னு மாமாவே சொல்லிட்டாரு. அப்புறம் முதலாளி அம்மாவை ஏன் பட்னியா தூங்க வச்சேன்னு மாமா என்ன வந்து கோச்சுப்பாரு. போ கலை, நீயும் சேர்ந்து ஓட்டாத. சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் மிகப்பெரிய சொத்தா நினைக்கிறதே என் முத்து மாமாவை தான். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு எங்களுக்குள்ள நடக்காம சொத்து கிடைச்சு என்ன பிரயோஜனம்? வெண்ணிலா, அன்னைக்கு சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். நீ மாமாவை மறுபடியும் உருகி உருகி லவ் பண்ணு. கண்டிப்பா அவர் மனசு மாறி உன்னோட கல்யாணம் நடக்கும். சரி, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வலிக்குது கலை. இல்ல, இன்னும் நீ மீண்டு வந்தேங்கறத என்னால நம்பவே முடியல. அந்த சந்தோஷத்துல தான் உன்னை கிள்ளி பார்த்தேன். அப்படியா? அதுக்கு மத்தவங்களை கிள்ள கூடாது, இப்படி உன்னை நீ ஏன் கிள்ளி பாத்துக்கணும்? என்னம்மா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம்? சாமி, இந்த ஊரே வெண்ணிலா இறந்துட்டான்னு சொன்னப்போ நீங்க மட்டும்தான் அவன் நல்லா இருக்கா, மறுபடியும் திரும்பி வருவான்னு சொன்னீங்க. உங்க வார்த்தை இன்னைக்கு நிஜமாயிருச்சு சாமி. என் வெண்ணிலா திரும்பவும் வந்துட்டா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. உனக்கு இனிமே ஒரு குறையும் வராது. என்னைக்குமே சாவோட வெளிப்பு வர போயிட்டு திரும்பி உயிரோட வரவங்களோட வாழ்க்கை அசாத்தியமா மாறிடும். இந்த உலகத்துல மிகப்பெரிய பயமே சாவு பயம்தான். அதுக்கு உதாரணமா ஒரு கதையே இருக்கு. ஒரு ஊர்ல யாராலையும் வெல்ல முடியாத ஒரு வீரன் இருந்தான். அவனை அந்த நாட்டோட அரசன், எப்படி நீ இவ்வளவு பெரிய வீரனா இருக்கிறன்னு கேட்டார். அதுக்கு அந்த வீரன், நான் செத்துருவேங்கிற பயமே எனக்கு இல்லைன்னு சொன்னான். மரண பயத்தை வென்றவன் சகலத்தையும் வெல்வாங்கிறதா உலக நியதி. அதே மாதிரி வெண்ணிலா மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கா.
இனிமே அவ வாழ்க்கை பிரகாசிக்கும். எதிர்காலத்துல அவ ராஜ வாழ்க்கை வாழ்வா. எந்த குறையும் இல்லாம அவ மகாராணி மாதிரி வாழ போறத நீ கூட இருந்து பாக்கத்தாமா போற. அப்போ இனிமே நான் என்ன நினைச்சாலும் நடக்குமா சாமி? நீ எதை கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. உன் மனம் போல மாங்கல்யம் அமையும். நீ நினைச்ச வாழ்வு உன்னை தேடி வரும். நன்றி சாமி. நல்லா இரு, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்கம்மா. வெண்ணிலா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சாமி, உன் குழந்தைய நீ மறுபிறவி எடுக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இனி ஒரு குறையும் வராம நீ தான் பாத்துக்கணும். பெருசா அவ செத்துட்டா இனிமே வர வாய்ப்பில்லைன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டீங்க. அத நம்பி கேக் வெட்டி கொண்டாடி சந்தோஷப்பட்டு இப்போ என் முகத்துல கரிய பூசி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அவ சாகலன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு உடம்ப கொண்டு வந்தது கூட ஓகே. ஆனா அவளை திரும்பி வர விட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதை விட பெரிய முட்டாள்தனம் ஏன் கிட்ட இருந்து அதை மறைச்சது. முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா ஏதாவது ஐடியா பண்ணி அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்கேயே கணக்கு தீர்த்திருக்கலாம். இப்ப என்னடானா உயிரோட வந்து நிக்கிற அவளுக்கு சொத்துலயும் பங்கு தரேன்னு மாமா வெறுப்பேற்றாரு. உயிரோட வந்து நின்னது ஒரு கடுப்புனா அதை விட பெரிய கடுப்பு இது. என்கிட்ட மறைக்க திட்டம் போட்டவங்க புத்திசாலித்தனத்தை அவளை முடிக்கிறதுல காட்டியிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். இல்லம்மா, நம்ம ஆளுங்க அவளை தேடாத இடம் பாக்கி இல்ல. இப்படி வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவன் அவளை காப்பாத்தி அவங்க ஊருக்கே கூட்டு போயிருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. நீங்க கனவுல கூட நினைக்கல, ஆனா ஏன் கனவை சதைச்சிட்டீங்க. உயிரோடு வந்து நிக்கிற அவளை பார்த்து என் உடம்பு பூராவும் தீ வச்ச மாதிரி திக்கு திக்குன்னு எரியுது. ஏன் மருது, நீயும் வாய் சவடால் விட்டுட்டே தான் இருக்க போறியா? இப்படியே நீ வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருந்தா முத்தரசனே சொன்ன மாதிரியே மொத்த சொத்தையோ ஊருக்கே பிரிச்சு கொடுத்துருவாரு. கடைசியில நமக்கு திருவோடு தான் மிஞ்சும். திருவோடா? அத வச்சு என்ன பண்றது ஜிலேபி? வீடு விட போய் சோறு வாங்கி சாப்பிடலாம். ஒன்னே ஒண்ணு கொடுத்தா எப்படி? சாம்பாரு குழம்பு எல்லாம் ஒன்னா கலந்துரும். உனக்கும் எனக்கும் தனித்தனியா குடுக்க சொல்லு. அப்படின்னா எனக்கு ஓகே. நாம ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கி சாப்பிடலாம். எப்படி ஜிலேபி? ஏன் பட்டு, இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? இதுல சொத்துக்கு வேற ஆசைப்படுறீங்க. ஆசைப்பட்டு மட்டும் என்ன பண்றது? வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே பண்ண முடியாது. அதுவே புரியாம திருவோடாம் வெறுவோடாம். இங்க பாருங்க மருது, நாமளும் எத்தனையோ விதமா திட்டம் போட்டாச்சு. இனிமே அதிரடியா ஏதாவது பண்ணாதான் அத்தனை பிரச்சனைக்கும் முடிவு கட்ட முடியும். இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிய இதுல இருந்து ஒதுங்கி ஓரமா நிக்க சொல்லுங்க. இல்லன்னா அவளுக்கு ஏதாவது நடந்தா என்ன கேள்வி கேட்க கூடாது. எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடி பிடிச்சு நிக்கிறான். இப்படியே சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் நடக்கலாம். இப்பவே நான் சொல்லிட்டேன். நான் அவளை எப்படி சரி பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை கூப்பிட்டு மிரட்டினா உடனே முத்தன சத்தம் போடுவாரு. அவளுக்கு சப்போர்ட்டாவும் வந்துருவாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு. இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மள மாதிரி முட்டாள் வரை யாரும் இருக்க மாட்டாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க.
வெண்ணிலாவ கதறடிச்சு இந்த வீட்டை விட்டு போகணும்ட்டா ஓட விடுறேன். அப்ப தெரியும் இந்த ஸ்வேதாவோட மூளை என்னன்னு. ஜிலேபி மூளைன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. நம்ம வீட்ல பிரெயின் ஃப்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அத பண்ண சொல்றியா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கும் சேர்த்து பண்ண சொல்றேன். சேர்த்து தானே? வாங்க பண்ண சொல்றேன். இனிமே ஆட்டத்துல யாரும் கிடையாது. நாம இறங்கி அடிக்கிற அடியில அவ அப்படியே ஆடி போகணும். புரியுதா? ஸ்வேதா, வெண்ணிலாவும் கலையும் வராங்க. வெண்ணிலா, தலைவர் சும்மாவா சொன்னாரு? கடவுள் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கெட்டவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பாரு, ஆனா கைவிட்டுருவாருன்னு. ஏய் கலை, இப்போ எதுக்கு இது சொல்ற? யார பார்த்து சொல்ற? ஸ்வேதா, நான் வெண்ணிலா வந்து சந்தோஷத்துல தான் பேசுறேன். நான் வேற யார பார்த்து சொல்லல. அதே மாதிரி நான் யதார்த்தமா சொல்றத வேற யாராவது தன்னோட பொருத்தி பார்த்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வா வெண்ணிலா, நம்ம போலாம். அவளுக்கு திமிர பாத்தீங்களா? என்ன சொல்லிட்டு டைலாக் பேசுறேன்னு சொல்றான். இனிமே உங்களை சோதிக்கிறதும் கைவிட போறதும் கடவுள் இல்லடி, நான் தான். 2 பேரும் தயாரா இருந்துக்கோங்க. ஏய் வாங்கடி போலாம். ஏன் கலை இப்ப ஸ்வேதாக்காவ வம்பு இழுக்கிற? நான் அவளை வம்பு இழுக்கவன் சொன்னேன், பொதுவா சொன்னேன். ஆனா குத்தமல்ல நினைச்சுதானே குறுக்கும். அதான் அவளுக்கு எரிச்சல் பொத்துக்கிட்டு வருது. சரி விடு, பாவம். இனிமே அவளை பாவம்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். பேசாம வா. மாமா, சொன்னா கேட்க மாட்டீங்க. போதும், உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மாமா. ஆகட்டும், என் பொண்ணு என்ன பார்த்து கண்டுபிடி திட்டா. அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆனா என்ன, ஆகட்டும் என்ன, தலைக்கு மேல வெள்ளம் போல ஜாடு என்ன, மழை என்ன. என்ன பார்த்தா சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா? சரி, இந்த ஊரே சிரிக்கிற மாதிரி தானே நான் காரியத்தை பண்ணிருக்கேன். நானா பயங்கரமா பிளான் போடுறதா நினைச்சு வெண்ணிலா செத்த மாதிரி செட்டப் பண்ணா என் பொண்ணு சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில அவகிட்டே நான் அவமானப்பட்டதான் மிச்சம். மாப்ள ஊத்து, மாப்ள ஊத்திக்கிட்டே இரு மாப்ள. அப்பதான் என் மனசுல பட்ட காயம். மாம்சு, அது எப்படி தீரும்? குடிச்சா தீர்ந்த மாதிரிதான் தெரியும். ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா போதை தீந்துரும். ஆனா நம்ம பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். கடைசியில நமக்கு தலைவலி தான் மிஞ்சும். ஆமா, பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அந்த வெண்ணிலா உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிரச்சனை உயிரோட தான் இருக்கும்.
அவளை கொன்னாதான் நான் அடைஞ்ச அவமானம் தீரும், என் பிரச்சனையும் தீரும். அப்பதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. மாப்ள, நீ ரொம்ப நல்லவன் மாப்ள. தேங்க்ஸ் மாமா. என் மனசறிஞ்சு ஊத்தி கொடுக்கற. அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும். அந்த வெண்ணிலாவை தீத்து கட்டிரு. நீ மட்டும் அவளை தீத்து கட்டிட்டா உனக்கு என்ன வேணா நான் செய்யறேன். மாம்ச, இப்ப இருக்கிற பிரச்சனை உடனே அவளை கொண்டன்னு வச்சுக்க, சந்தேகம் வராதா? என்ன வேணா வந்துட்டு போகட்டும், எனக்கு அவ செத்தா போதும். தயவு செஞ்சு அவளை கொல்றேன்னு சொல்லு மாப்ள. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு மாப்ள. ஆண்டவா, என்னை எப்படியாவது காப்பாத்தி ருத்ரா கிட்ட மறுபடியும் சேர்த்துடு. நான் அவளுக்காக வாழணும், வாழ்ந்தே ஆகணும். இந்த படுபாவி பணத்துக்காக என்னை என்ன வேணும்னாலும் செய்வான். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கேஸானாலும் சரி, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி நான் உன்னை வெளியே எடுக்கிறேன். மாம்சு, நான் அதை யோசிக்கல. வெண்ணிலா வெண்ணிலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவளை விட மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன வளர்ற? வெண்ணிலாவோட பெரிய பிரச்சனை என்ன இருக்கு? நான் வளரல மாம்சு, ஸ்டடியா தான் பேசுறேன். நீ மட்டும் அந்த பிரச்சனையை கண்ணால பார்த்த, அடிச்ச போது அத்தனை இறங்கிறான். என்ன மாப்ள சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். பாக்குறீங்களா, இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த வெண்ணிலா விஷயம் பெருசா தெரியாது, எல்லாம் மறந்துடும். ஆமாம் சார், வா போலாம். எந்திரி, ஸ்டெடி எந்திரி. நல்லா பிடிச்சிக்க மாம்சு, வேட்டி கல்வி ரொம்ப இருப்பாங்க. குடி, நல்லா குடி மாம்சு. சரியா? என்ன மாம்சு, அடிச்ச போதெல்லாம் சுத்தமா இறங்கிருச்சா? எப்படி மாப்ள, எப்படி இவன் உங்ககிட்ட சிக்கனா? என்னால நம்பவே முடியலையே. கல்யாண மண்டபத்துல இருந்து என்கிட்ட சிக்காம இவ தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா. நீ சொல்றது உண்மைதான் மாப்ள. கண்டிப்பா இவ வெண்ணிலாவோட பெரிய பிரச்சனை தான், அதுவும் உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இவன் மட்டும் வாயை திறந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் எப்போ வாய் திறந்துட்டான் மாம்சு? அவ பொண்ணு தானா சாகலையா, கொண்டுட்டாங்கன்னு சொன்னா. அதுக்குள்ள ஸ்வேதா போன் பண்ணதும் உஷாராய் வாயை திறக்க மாட்டேன்ட்டா. அவன் வாயை திறக்கலனா என்ன என்ன நடந்திருக்குன்னு என்னால யோசிக்க முடியாதா என்ன? நீங்களும் அந்த நீலாம்பரியும் சேர்ந்து தானே சித்ராவை தீர்த்து கட்டிருக்கீங்க. படுபாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணு கொன்ன கொலைகார பாவி, உன்னையும் அந்த நீலாம்பரியையும் முத்தரசன் கிட்ட சொல்லி பழி வாங்காம விட மாட்டேன்டா. பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? இத்தனை நாளா நான் கெஞ்சி வாயே திறக்கல. உங்களை பார்த்தா எப்படி பொங்கு எழுதா பாத்தீங்களா? பொங்குறதா? என் கட்ட மட்டும் இப்ப அவுத்து விடுங்கடா. உங்களை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. கட்டி வச்சிருக்கும் போதே இவ்வளவு பேசினா அவுத்து விட்டா என்னெல்லாம் பேசுவ? இவளை மட்டும் நான் அன்னைக்கு தப்பிக்க விட்டு இருந்தா உடனே போய் முத்தரசன் கிட்ட போட்டு கொடுத்துட்டேன், மறு வேலையே பார்த்திருப்ப.
அப்புறம் சொத்துக்கு சங்குத. அதனாலதான் இவளை கட்டி வச்சிருக்கேன். இப்ப சொல்லு மாம்சு, நம்ம காலி பண்ண வேண்டியது இப்ப செத்து பொழைச்சு வந்திருக்க வெண்ணிலாவியா இல்ல இவளையா? வெண்ணிலா பொழைச்சுக்கிட்டாளா? அவ பொழைச்சிட்டா. அதுக்கு பதிலா நீ இப்ப சாக போற. இனிமேலும் உன்னை விட்டு வைக்க நான் முட்டாள் இல்ல. என்ன மாமா கட்டையை எடுத்துட்டு வந்துட்டீங்க? இப்பவே இவளை கையோட முடிச்சிடலாம். இவளை உயிரோட விட்டு வைக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து. ஏய் ஏய்